ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் இன்று பார்க்கக்கூடியது கணிதம் அறிவு கூர்மை பகுதி 8. ஸோ வீடியோ பிடித்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிருக்கும். அடுத்த வீடியோ கூட இன்னும் உத்வேகமாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க. ஸோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் ஆர்ஆர்பி குரூப்பிக்கான ஆன்லைன் கிளாஸ் தமிழை கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வேணும் விருப்பம் உள்ளவங்க தமிழ் அகாடமி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான பிரைஸ் 2999 தான். இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, பின்வரும் சமன்பாட்டில் ஏ வகுத்தல் பி பெருக்கல் சி கூட்டல் டி கழித்தல் என்றால் கேள்விக்குறியின் இடத்தில் என்ன வரும்? ஓகே, அதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் கேட்கறாங்க, அவ்வளவுதான். இப்போ பாருங்க, 14 பீனது பெருக்கல் 4, ஏனா வகுத்தல் 2, சீனா கூட்டல் 15, ஏனா வகுத்தல் 5, பீனா பெருக்கல் 9, டீனா கழித்தல் 34, சீனா பெருக்கல் சீனா கூட்டல் 48, ஏனது வகுத்தல் 6, பீனா பெருக்கல் 2. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் மட்டும் ஆன்சர் பண்ணலாம். 14 இன்ட்டு 4 எவ்வளவு வரும்? 56 வகுத்தல் 2 பிளஸ் 15 வகுத்தல் 5 எவ்வளவு? 3 இன்ட்டு 9 மைனஸ் 34 பிளஸ் 48 வகுத்தல் 6 எவ்வளவு வரும்? 8 இன்ட்டு 2. இப்ப என்ன பண்ணலாம்? இதை வகுத்தோம்னா 56 வகுத்தல் 2 28 பிளஸ் 3 இன்ட்டு 9 27 மைனஸ் 34 பிளஸ் 8 16. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? பிளஸ் நம்பர் ஃபுல்லா கூட்டுங்க. 28 27 16. அப்ப 28 27 55, 55ல 16 கூட்டினா 71 மைனஸ் 34. அப்ப 71ல 34 போர்ஷன் வரும் 37. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 37. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன குறியீடுல மாத்த சொல்றாங்களோ அந்த குறியீடுல மாத்திட்டு நீங்க 1 by 1 ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போதும், உங்களுக்கு எளிமையான ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, முற்றொருமை அல்லாத கூரை தேர்ந்தெடுக்கும். அதாவது இந்த சமன்பாட்டுல எது தவறாக இருக்கோ அதை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. எது தவறாக கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கு a plus 1 a plus 2. இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? a ஸ்கொயர் 3a 2. கரெக்டா இருக்கு. a ஸ்கொயர் பிளஸ் 3a பிளஸ் 2 என்பது கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா இந்த a plus 1 a plus 2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் அது எண்களை கூட்டிட்டு பின்னாடி a பிளஸ் அந்த எண்களை பெருக்கணும். ஓகே, அப்ப a ஸ்கொயர் பிளஸ் 3a பிளஸ் 2. அப்ப ஆன்சர் இந்த இது வந்து சரியானதான். முற்றொருமை அல்லாத கேட்கிறாங்க. அப்ப எது இல்லாத கண்டுபிடிப்போம். இது வந்து சரியானது வராது. நெக்ஸ்ட் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. கரெக்ட் தானே? இதுவே எனக்கு முற்றொருமையான ஒரு தொடர் தான். இதுவே எனக்கு சரிதான். அடுத்து இந்த லாஸ்ட் பாருங்க, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இதுவே எனக்கு சரிதான். பட் இது மட்டும் எனக்கு தவறு. ஏன்னா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சரியா இல்லை. ஏன்னா என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ் 2ab வந்திருக்கணும். அப்ப இது என்னது? முற்றொருமை அல்லாத ஒரு கூறு. அப்ப எனக்கு எது ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி தான் எனக்கு தவறாக இருக்கு. முற்றொருமை அல்லாமல் இருக்கு. ஓகேவா? சமன்பாடுகளும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பத்தியும் டேட்டா கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, ஒவ்வொன்றும் 60 மீட்டர் நீளமுள்ள 24 பெட்டி கொண்ட ஒரு ரயிலின் என்ஜினும் 60 மீட்டர் நீளம் உள்ளது. அது 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறது. 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பாலத்தை அந்த ரயில் எவ்வளவு நேரத்தில் கடக்கும்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இங்க ரயிலோட நீளம் கொடுக்கல. ஆனா என்ன சொல்றாங்க? ரயில்ல 24 பெட்டி இருக்கும், அதோட சேர்த்து ஒரு என்ஜின் இருக்கும். மொத்தத்திலே ஆயிடுச்சு 25. மொத்தம் எவ்வளவு இருக்கு? 25. ஒரு பெட்டி எவ்வளோ? 60 மீட்டர். அந்த என்ஜின் எவ்வளோ? 60 மீட்டர். அப்ப 25 60ஆல பெருக்குங்க. பெருக்கினால் வரும் 25 6 150 ஒரு 0. அப்ப 1500 மீட்டர். அப்ப ரயிலுடைய நீளம், ட்ரெயினுடைய லென்த் எனக்கு எவ்வளவு வருது? 1500 மீட்டர். ஓகே, அடுத்து என்ன பண்ண? ஒரு பாலத்தை கடக்குதா? ஓகேவா? ஒரு பாலத்தை கடக்கு, அதோட நீளம் எவ்வளவு? 1.5 கிலோமீட்டரா? அப்போ 1.5 கிலோமீட்டர் எப்படி சொல்லலாம்? 1500 மீட்டர். ஓகேங்களா? அப்ப நீளம் எனக்கு எவ்வளவு வந்துருச்சு? ட்ரெயின் வந்து ஒரு 1500 மீட்டர்,
பாலம் வந்து எனக்கு எவ்வளோ 1500 மீட்டர். கொஸ்டினை கேட்டாங்க நேரம் எவ்வளவுன்னு தான் கேட்கறாங்க. அப்ப நேரம் அப்ப நேரம் கேட்டன ஃபார்முலா அது தூரம், அதாவது நீளம் பை வேகம். அப்ப நீளம் மொத்தம் எவ்வளவு இருக்கு? ரயிலுக்கும் நீளம் இருக்கு, அந்த பாலத்துக்கு நீளம் இருக்கு. அப்ப ரெண்டுமே பிளஸ் பண்ணணும். எப்பயுமே நீளம் வந்தா பிளஸ் தான். அப்ப 1500 1500 கூட்ட எவ்வளவு வரும்? 3000 மீட்டர் வகுத்தல் வேகம் எனக்கு எவ்வளோ? 50 கிலோமீட்டர் பர் அவர். 50 கிலோமீட்டர் பர் அவர். ஓகே, மீட்டர் கிலோமீட்டர் அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? 3000 வகுத்தல் 50. இந்த கிலோமீட்டர் பர் மீட்டர் பெர் செகண்ட் மாத்தோம்னா 5/18 பெருக்கணும். 5/18 பெருக்கல நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, இப்ப எப்படி பெருக்கலாம்? இப்ப 18 வச்சுங்க அடிக்க முடியாதுல்ல, அடிக்கலாம். அடிச்சா என்ன வரும்? இங்க 9 2 18, இங்க 25 2 50. ஓகே, அடுத்து வேற எதாவது அடிக்கல, 9 மேல கொண்டு போயிடலாம். அப்ப 3000 இன்ட்டு 9 வகுத்தல் 25 இன்ட்டு 5. ஓகே, 25 5 இருக்குன்னா 125. அப்ப 125 அடிக்கலாம், டேரக்டா 5 கூட அடிக்கலாம். ஓகே, என்ன பண்ணலாம்? 5 அடிச்சா 1 5 5, 6 5 30, 2 0. அடுத்து 25 அடிச்சோம்னா 1 25 25, 2 25 50, மீதி 10. 100 100ல 4 25 100. அப்ப 24 இன்ட்டு 9 எவ்வளவு வரும்? 216. அப்ப 216 செகண்ட். 216 செகண்ட். எனக்கு ஆன்சர் எதுல கிடைக்க? நிமிடங்கள் இருக்கு. அப்ப செகண்ட் நிமிடமா மாத்திரம். அப்ப என்ன பண்ணும்? 216 60ஆல டிவைட் பண்ணினா மினிட்ஸ் கிடைச்சிரும். இப்ப 216 வகுத்தல் 60 அடிச்சா 1 60 60, 3 60 180. மீதி எவ்வளவு இருக்கு? 36. 36 60ஆல டிவைட் பண்ணும். எனக்கு இதான் நிமிடம் கிடைச்சிரும். அப்ப நீங்க எவ்வளவு கிடைக்கும்? 1 0 அடிச்சனா ஒரு நம்முடைய பாயிண்ட் 1 6 இங்க எவ்வளவு 6 6 36. அப்ப எவ்வளவு வரும்? 0.6 வரும். அப்ப 3.6 நிமிடங்கள். அப்ப ஆன்சர் வரும் 3.6 நிமிடங்கள் வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த இரண்டு மும்மைகள் தொடர்பான மாதிரி இந்த 4 ஆப்ஷன்ல எந்த மும்மை இருக்குன்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, சால்ட் இங்க என்ன இருக்கு? ALST, இங்க TLAS. அப்ப இங்க என்ன பார்த்தா ஃபர்ஸ்டும் தேர்டும் மட்டும் பாருங்கவே. ஃபர்ஸ்டும் தேர்டும் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க. SALT னா ரிவர்ஸ்ல SALT, HOLE னா HOLE. சோ இதே மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. எத்தனை ஆப்ஷன் இருக்கு? GREW. அப்ப GREW இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் போகும்போது சரியா இருக்கு. FING இருக்கா? இல்ல. FING ன்னு இல்ல, தவறு. இங்க VIP இருக்கா? VIPE இது எனக்கு வருது. அடுத்து ROAM வருதா? இல்ல. அப்ப எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் எப்படி இருக்கு? அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப செகண்ட் அது பார்க்கலாம். செகண்ட் எனக்கு எப்படி வந்திருக்கு? SALTங்கிறது AL, அதாவது சென்டர் உள்ள 2 எழுத்து அடுத்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? அப்ப சால்ட்ங்கிறத AL அப்படியே போட்டாங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? ST. ஓகேவா? அதேதான். அப்ப இங்க என்ன பண்ணும்? RE தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? அப்ப RE இங்க ஃபர்ஸ்ட் வருதா? வரல. ஓகேவா? இங்க பாருங்க, IP ஃபர்ஸ்ட் வருதா? வருது. VE வருதா? வருது. அப்ப எந்த ஆன்சருக்கு ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் C. ஓகேங்களா? இந்த மாதிரி 1 by 1 நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இருந்து செகண்ட் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் சென்டர்ல 2 எழுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எழுதி லாஸ்டா எழுதி வச்சுருவாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ல இந்த உண்மைகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்தா சோ ஒவ்வொரு ரெண்டுமே எப்படி கால்குலேஷன் போகுதுன்னு பார்த்து கண்டுபிடி. இல்ல ஒன்னு நீங்க கரெக்டா பார்த்தா போதும், உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. DEFGLM மற்றும் N ஆகியோர் ஒரு வட்டமேஜை சுற்றி அதன் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஓகே, ஒரு வட்டமேஜை சுத்தி மையத்தை நோக்கி எத்தனை பேரு? 7 பேர். 3 4 5 6 7 வட்ட மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஓகே, இப்ப எம்முக்கு வலதுபுறம் இருந்து எண்ணும் போது, வலதுபுறம் அப்படின்னா எந்த வரும்? ஆன்டி கிளாக் வைஸ். வலதுபுறம்னா ஆன்டி கிளாக் வைஸ், இடதுபுறம்னா கிளாக் வைஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப எம் எங்க போறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எம்முக்கு வலது போனா இந்த சைடு நான் போவேன். அப்ப எம் மற்றும் எண்ணுக்கு இடையில் 2 பேர். அப்ப இந்த சைடு நான் பார்ப்பேன். அப்ப எம்முக்கும் எண்ணுக்கு இடையே எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருப்பாங்க. அடுத்து எண்ணின் வலதுபுறம் என்று எண்ணும் போது எண் மற்றும் ஈக்கு இடையில் 2 பேர். அப்ப எண்ணுக்கு வலதுபுறம். அப்ப எண்ணுக்கும் ஈக்கும் எத்தனை பேர்? 2 பேர். எண்ணுக்கும் ஈக்கு இடையில 2 பேர் இருப்பாங்க. அடுத்து
எம்மின் வலதுபுறம் இருந்து எண்ணும்போது எம்முக்கு வலதுபுறம் எண்ணும்போது எம் மற்றும் எஃப்க்கு இடையில் 3 நம்பர்கள். அப்ப எம்முக்கு வலதுபுறம் எத்தனை பேர்? 3 பேரா? அப்ப எம் எஃப். அப்ப எம் வலதுபுறம் எண்ணும்போது எம்முக்கு எஃப்க்கு எத்தனை பேர்? 3 பேர் இருக்காங்க. அடுத்து டி என்பவர் ஜியின் உடனடி இடதுபுறம். அப்ப ஜி உடைய உடனடி இடதுபுறம் யாரு? டி. அப்ப ஜி எங்க போடலாம்? ஏன்னா இங்கதான் போட முடியும். ஏன்னா ஜி இங்க போட்டாதான் ஜியினுடைய உடனடி இடதுபுறம் டி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்ப போட்டாச்சு. அப்ப பாருங்க 2 4 6 இன்னும் ஒரே ஒரு ஆள் போடாம இருக்கு. யார் போடாம இருக்கோம்? டி இ எஃப் ஜி எம் என் வச்சு எல்லு தான் வரல. அப்ப எல்ல இங்க போட்டுக்கலாம். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? எல்லின் இடப்புறம் 3வது இடத்தில் அமர்ந்திருப்பவர். அப்ப எல் இங்க இருக்குல்ல. அப்ப எல்லுக்கு இடதுபுறம்னா இந்த சைடு தான் போவேன். எத்தனை இடம்? 3 இடமா? 1 2 3. அப்ப எல்லுக்கு இடதுபுறம் 3வது என்ன யார் இருக்கா? ஜி இருக்காரு. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட கோவையை மதிப்பிடு. இந்த மாதிரி ரொம்ப எளிமையான கொஸ்டினும் இடையில வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏன்னா 24 வகுத்தல் 3 எவ்வளவு வரும்? 8. 24 3 பார்த்தா 8. 8 ரெண்டையும் இருக்குன்னா 16. அப்ப ஆன்சர் நீங்க கரெக்ட் 16 முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆன்சர் பண்ண 8, அடுத்து ரெண்டா பார்க்கனா 16. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. 7 இலக்க எண்ணான 451K603ஐ 9ஆல் மீதியின்றி வகுப்பட செய்ய Kக்கு பதிலாக வரவேண்டிய இலக்கம் என்ன? 451K603. ஓகேவா? 9ஆல மீதியின்றி வகுப்படு சொல்றாங்களா? 9ஆல மீதியின்றி வகுப்படுதுன்னா இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இலக்கங்களின் கூடுதல் 9ன் மடங்கா இருந்தா அந்த எண் 9ஆல வகுப்படும். அவ்வளவுதான். அப்ப இலக்கங்கள்லாம் கூட்டுங்க. மொத்தம் 7 இலக்கம் இருக்கா? இப்ப 7 இலக்கத்தையும் கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 4 5 கூட்டினா 9 10 16 19. அப்ப 19 பிளஸ் கே. ஓகே 19 பிளஸ் கே. அப்ப 19க்கு அப்புறம் வரக்கூடிய 9ன் மடங்கு என்னது? 9 18. அடுத்து எவ்வளவு வரும்? 27 தானே வரும். இப்ப 27. அப்ப கேக்கு எந்த நம்பர் கொடுத்தா எனக்கு 27 வரும்? 19ஓட 8 கூட்டினாலே போதும்ல. அது 19 போச்சு மைனஸ் 19. அப்ப 27 10 போச்சுன்னா 8. அப்ப கேக்கு எந்த மதிப்பெண்ண கொடுக்கணும்? 8 கொடுத்தாதான் எனக்கு கூடுதல் 27 வரும். அப்ப 27 9ஆல் என்ன டிவைட் பண்ண முடியும். அப்ப இந்த மொத்த நம்பர் என்ன 9ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்ப கேக்கான மதிப்பு எவ்வளவு? 8. நெக்ஸ்ட் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,70,76,400 ஆகும். இது ஆண்டுக்கு 5% என்ற விகிதத்தில் அதிகரித்தால் இப்போதிலிருந்து 2 ஆண்டுகளே அந்த மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஓகே ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்காங்க? 1,76,400. அப்ப 5% இன்க்ரீஸ் பண்றாங்க. அதிகமாகுது. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். இப்ப என்ன பண்ண 2 முறை 5% கண்டுபிடிப்பேன். ஓகே ஃபர்ஸ்ட் இதுல 5% எவ்வளவு வரும்? 10% எவ்வளவு? 17,640. அப்ப 5% பாய்தான் அப்ப எவ்வளவு வரும்? 8,820. ஓகேவா? ஏன்னா இதுல பாதி 8. அப்ப மீதி 8 2 0. அப்ப 8,820. அப்ப கூட்டினா 0 2 12 இங்க 15 8 1. ஓகேங்களா? இது முதல் ஆண்டு முடிவில் 1,85,220 பேரா இருப்பாங்க. இப்ப திரும்ப இதுல 5% பார்க்கணும். 10% 18,522. அப்ப இதுல 5% வரும் 9,261. அப்ப 1 8 4 14 இங்க 9 1. அப்ப 1,94,481 ஆள் இருப்பாங்கப்பா. ஆன்சர் 1,94,481 ஆள்கள் 2 ஆண்டு முடிவில் அதன் மக்கள் தொகை மாறி இருக்கும். அவ்வளவுதான். அப்ப என்ன பண்றோம்? 5% சொல்லி 2 முறை கண்டுபிடிச்சு கூட்ட போறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. tan theta plus cot theta is equal to 13 எனில் 8 tan squared theta plus 8 cot squared theta வின் மதிப்பை காண்க. கண்டுபிடிக்கலாமா? எனக்கு இதான கொஸ்டின் கேட்டான். அப்ப 8 tan squared theta plus 8 cot squared theta. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண? அப்ப ரெண்டுலயுமே 8 இருக்கா? அப்ப 8 வெளியே எடுத்துங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? tan squared theta plus cot squared theta. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா a squared plus b squared வைக்கலாமா? ஓகேவா? a squared என்னது? tan squared theta. b squared வந்து பாத்தீங்கன்னா cot squared theta. அப்ப a squared plus b squared அப்படின்னா
எனக்கு இதுக்கான ஃபார்ம் என்ன வரும்? a plus b whole squared minus 2ab. ஓகேவா? இங்க abங்கும் போது tan theta cot theta வருமா? ரெண்டுமே கேன்சல் ஆயிரும், வெறும் 2 தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா tan thetaவையும் cot thetaவையும் பெருக்கணிக்க எவ்வளோ? 1. ஸோ அப்ப ஏபினா ஏங்கன்னா டேனு, பினா காட்டு. அப்ப ஏவும் பியும் பெருக்கினது 1 தான் வரும். அப்ப என்னது -2 மட்டும் நீங்க போட்டா போதும். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா என்னது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்னது? அப்ப tan தீட்டாவையும் காட் தீட்டாவையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 13 ஸ்கொயர் பண்ண போறோம். இப்ப பாருங்க 8 இந்த மொத்த டேமுக்கு ஃபார்முலா அது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதாவது 13 ஸ்கொயர் மைனஸ் 2 அவ்வளவுதான். அப்ப 8 13 ஸ்கொயர்ல 169 மைனஸ் 2, அப்ப 8 இன்ட்டு 167. இப்ப பெருக்கணும் எவ்வளவு வரும்? 8 56, மீதி 5, 6 48, 53 5, 1 8 13. அப்ப ஆன்சர் ஒரு 1336. நெக்ஸ்ட் 45 மாணவர்கள் ஒரு வரிசையில் வடக்கு நோக்கி இருக்காங்க. 45 மாணவர்கள் வடக்கு நோக்கி இருக்காங்க. கெவின் வலது முனையிலிருந்து 16வது இடத்தில் உள்ளார். லூதர் என்பவர் கெவினின் இடதுபுறம் 10வது இடத்தில் உள்ளார் எனில் வரிசையின் இடது முனையிலிருந்து லூதரின் இடநிலை என்னது? ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கெவின் என்னது? வலது முனையிலிருந்து 16, ஆனா லூதரோட இடைநிலை தான் கேட்கிறாங்க. அப்ப இடதுபுறத்துல லூதர் கேட்கறனால அப்ப கெவின் வந்து இடதுபுறத்துல எத்தனை பார்க்கலாம். ஓகே, அப்ப கெவின் இருக்காரு. இவர் வந்து வலது புறத்துல எத்தனாவது ஆளு? 16வது. அப்ப இடது புறத்துல இருந்து எத்தனாவது ஆளா இருப்பாரு? இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 45 பேர். மொத்தம் எவ்வளோ? 45 பேர். கெவின் வலது புறத்துல இருந்து 16, அப்ப இடது புறத்துல எத்தனை பேர் இருப்பா? ரெண்டையுமே கழிச்சிட்டு ஒன்னு கூட்டுமா? அப்ப 45ல 16 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 5ல 6 போச்சுன்னா போகாது, 15 6 போச்சுன்னா 9, 3ல 1 போச்சுன்னா 2, அப்ப 29. திரும்ப ஒன்ன கூட்டணும் எவ்வளவு வரும்? 30. அப்ப இடதுபுறத்திலிருந்து கெவினுடைய இடம் எவ்வளவு? 30. ஓகேலா? அது இடதுபுறத்திலிருந்து 30வது இடம் யாரு இருக்கா? அப்ப கெவின் இருக்காரு. இடதுபுறத்திலிருந்து இப்ப 30வது இடம் யாரு? கெவின். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க? லூதர் வந்து கெவினுக்கு இடதுபுறம், அப்ப கெவினுடைய இடதுபுறம், அப்ப இந்த சைடு எனக்கு மூவ் ஆகும். ஓகேவா? அப்ப கெவினுக்கு இடதுபுறம் எத்தனை? 10 இடங்கள் தள்ளியா? அப்ப 10 கழிக்க போறேன். அப்ப 30ல 10 கழிச்சா எவ்வளவு வரும்? 20. அப்ப இந்த 20 இடத்துல யார் இருப்பா? லூதர் இருப்பாரு. கான்செப்ட்ங்களா? இடது முனையிலிருந்து தான் இப்படி கெவினுக்கு இடதுபுறம்னா இந்த சைடு போகும். ஓகே, அப்ப லூதர் எத்தனாவது இடத்துல இருப்பா? இடதுபுறத்துல இருந்து 20வது இடத்துல இருப்பாரு. நெக்ஸ்ட் அறிக்கைகள் முடிவுகள். அனைத்து பல்புகளும் ஒளிகள். ஓகே, அனைத்து பல்புகளும் ஒளிகள். அடுத்து சில ஒளிகள் மின் விசிறிகள். சில ஒளிகள் மின் விசிறிகள். ஓகே, எனக்கு இந்த மாதிரி படம் வருதுன்னு வச்சுக்கோ. இப்ப முடிவுகள் என்ன இருக்கு? சில மின் விசிறிகள் பல்புகள். சில மின் விசிறிகள் பல்புகள் தொடர்பு இருக்கா? இல்ல. ஏன்னா இந்த அறிக்கைகள் பொறுத்து இந்த முடிவுகள் எனக்கு பொருந்தல. சில மின் விசிறிகள் பல்புகள் அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது, அப்ப வராது. அனைத்து பல்புகளும் மின் விசிறிகள் கரெக்டா? அனைத்து பல்புகளும் மின் விசிறிகளா? கிடையாது. இப்ப இது எனக்கு தவறு. அப்ப என்ன ஆகுது? முடிவுகள் இரண்டுமே எனக்கு பின்பற்றவில்லை. அப்ப ஆன்சர் முடிவு 1 அல்லது 2 ஆகிய இரண்டுமே எனக்கு பின்பற்றவில்லை. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய கிழமைகளின் சராசரி 48 டிகிரி செல்சியஸ் ஆகவும், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய கிழமைகளின் சராசரி வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்குது. இனி திங்கட்கிழமை அன்று வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ் இருந்தால் வெள்ளிக்கிழமையின் வெப்பநிலையை கண்டறியும். கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இதோட சராசரி எவ்வளோ? 42. அப்ப 48. ஓகே, அப்ப சராசரி எவ்வளோ? 48. இங்க எத்தனை இருக்காங்க? கிழமைகள் 4 கிழமைகள் இருக்கு. அப்ப 4ஆல பெருக்குங்க. ஓகேவா? சராசரி எண்ணிக்கையும் பெருக்கு என்ன கிடைக்கும்? கூடுதல் கிடைக்கும். ஓகே, இங்க கூடுதல் என்னென்ன இருக்கு? திங்கள், செவ்வாய், புதன், வியாழ். அப்ப இந்த 4 கிழமைகளையும் கூட்டி எண்ணிக்கையால வகுத்தா சராசரி கிடைக்கும். அப்ப சராசரியும் எண்ணிக்கையும் பெருக்குனா கூடுதல் கிடைக்கும். அப்ப 48 இன்ட்டு 4 எவ்வளவு வரும்? 8 32, மீதி 3 192. ஓகே, இப்ப திங்கட்கிழமை எனக்கு எவ்வளவு? 42 டிகிரி செல்சியஸ். அப்ப திங்கட்கிழமை வந்து 42. அப்ப செவ்வாய், புதன், வியாழன். அப்ப இந்த 42 எங்க போச்சுன்னா -42 ஆயிருமா? அப்ப 192 42 போச்சுன்னா வரும் 150. அப்ப
செவ்வாய் புதன் வியாழன் இதோட கூடுதல் எவ்வளவு 150. இப்ப அடுத்தது பாருங்க, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இதோட சராசரி எவ்வளவு 46 டிகிரியா. அப்ப இந்த 46 இங்க 4 கிழமை எழுதிருக்கா, அப்ப 46 இன்ட்டு 4. அப்ப இங்க என்ன இருக்கு, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. அப்ப 46 இன்ட்டு 4 6 நாங்க 24 மீதி 2 16 18. ஓகேங்களா. இங்க செவ்வாய் புதன் வியாழன் இதோட கூடுதல் எவ்வளவு 150. இங்க செவ்வாய் புதன் வியாழன் எவ்வளவு 150 பிளஸ் வெள்ளி. அப்ப 150 இருந்தா மைனஸ் 150. அப்ப 184 150 போச்சுன்னா 34. அப்ப வெள்ளிக்கிழமை எவ்வளவு வெப்பநிலை இருந்திருக்கும், 34 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கும். நெக்ஸ்ட், ஒரு குழாயால் 8 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். மற்றொரு குழாயானது நிரப்பப்பட்ட தொட்டியை 72 மணி நேரத்தில் காலி செய்ய முடியும். 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டியை 1/3 நிரப்பப்படுவதற்கு ஆகும் நேரம் என்ன? ஓகே ஓகே ஒரு குழாய் என்ன பண்ணுது, 8 மணி நேரத்துல நிரப்பக்கூடிய வேலை செய்யுது. மற்றொரு குழாய் என்ன பண்ணுது, 72 மணி நேரத்துல காலி செய்யக்கூடிய வேலையை பார்க்குது. அப்ப 2 குழாய்களும் ஒரே நேரத்துல திறந்து விட்டாங்க அப்படின்னா 1/3 எவ்வளவு நேரத்தில் நிரப்பும்? ஓகேவா. இப்ப என்ன பண்ண போறோம், இந்த 2 நம்பருக்குள்ள ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பாருங்க. 8 72 எல்சிஎம் எவ்வளோ 72 வகுத்தல். அடுத்து 8ல இருந்து எதை பக்கம் 72 வரும், 9 பெருக்குனா 72 72 வர 1. ஓகே, இது வந்து மைனஸ் இங்க மைனஸ் போட்டுக்கோங்க. இப்ப 1/3 இன்ட்டு 72 வகுத்தல் 8. இப்ப அடிக்கலாமா, 1 8 9 8 72 1 3 3 9. அப்ப 1/3 நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும் எனக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், குழுவில் சேராத ஜோடி எதுன்னு கண்டுபிடிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஜி எஃப் என்னது முன்னாடி 1 கழிஞ்சிருக்கு. இடி என்ன இருக்கு 1 கழியுது. ஜே ஐ இங்க என்னது 1 மைனஸ் ஆகுது. எம் எல் எங்கேயும் 1 மைனஸ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் எழுத பார்க்கும்போது அனைத்திலுமே 1 தான் மைனஸ் ஆயிருக்கு. இப்ப செகண்ட் எழுத பார்க்கலாம். சி ஹச் சினா 3 ஹச்னா 8 வித்தியாசம் எவ்வளோ 5. இங்க ஏனா 1 எஃப்னா 6 ஏனா 1 எஃப்னா 6 இப்ப வித்தியாசம் எவ்வளோ 5. இங்க எஃப்னா 6 எல்னா 12 வித்தியாசம் எவ்வளோ 6. அடுத்து ஐனா 9 என்னன்னா 14 வித்தியாசம் 5. அப்ப இங்க 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 வித்தியாசம் 5 இருக்கு, இங்க மட்டும் வித்தியாசம் 6ன்னு வருது. அப்ப எனக்கு வேறுபட்டது ஜேஎஃப் ஐஎல் தான் எனக்கு வேறுபட்டது. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, அடுத்து வரக்கூடிய எண் எனக்கு என்ன வரும். இப்ப பாருங்க 52 34 69 56 86 78 103 கொஸ்டின் மார்க். ஓகேங்க, ஏன்னா நம்பர் குறையுது கூடுது குறையுது கூடுது மாதிரி என்ன பண்ணோம், ஒரு நம்பர் நம்ம செக் பண்ணுவோம். அப்ப 52 69 86 103 இந்த ஒரு நம்பர் எனக்கு வந்திருக்கும். ஓகே, அப்ப எனக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல பார்ப்பேன். இப்ப ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கு 34 56 78. இப்ப இந்த நம்பர் மட்டும் இப்ப நான் பார்க்க ஒரு நம்பர் விட்டு 34 56 78 அப்படின்றது எங்க ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப 34 இருந்து 56 என்ன ஆகுது 22 கூடுது. 56ல இருந்து 78 போக இங்கேயும் 22 கூடுது. அப்ப 78ல இருந்து என்ன பண்ணானே 22 கூட்டணும். அப்ப 78ல 22 கூட்டினாலும் வரும் 100. அப்ப ஆன்சர் எது கரெக்ட் 100. நெக்ஸ்ட், 51 மற்றும் 100க்கும் இடைப்பட்ட அனைத்து பகாயங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? அப்ப 51 100 வரைக்கும் பகாயங்கள் கண்டுபிடிக்கணுமா, எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ ஃபுல்லா எழுத விட 51 to 100 வரைக்கும் உள்ள பகாயங்களை எழுதுறேன். 51 ஓகே ஒற்றைப்படை நம்பர் மட்டும் எழுதணும், ஒற்றைப்படை நம்பர் மட்டும் தான் எழுதணும். அதுலயும் 5 மடங்கு வரக்கூடாது. 5 மடங்குனா 55 65 70 அந்த நம்பர்ல வரக்கூடாது. ஓகேவா, ஒற்றைப்படை நம்பர் மட்டும் அதுல 5 மடங்கு எழுதக்கூடாது. ஓகே, அப்ப 51 3ஆல டிவைட் ஆகும், அப்ப வராது. 53 வரும். அடுத்து 57 3ஆல் டிவைட் ஆகும். 59 3ஆல் டிவைட் ஆகாது, 7ஆல் டிவைட் ஆகாது, இது மாதிரி வராது. அடுத்து 61 எதால டிவைட் ஆகுது, 63 3ஆல் டிவைட் ஆகும். 67 டிவைட் ஆகாது. 69 3ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 71 எதால டிவைட் ஆகுது 73. 77 வந்து 7ஆல் டிவைட் ஆகும், 11 டிவைட் ஆகும், 79.
அடுத்து 81 3ஆல் டிவைட் ஆகும், 9ஆல் டிவைட் ஆகும், 83. 87 3ஆல் டிவைட் ஆகும், 89. அடுத்து 91 7ஆல் டிவைட் ஆகும், 93 9ஆல் டிவைட் ஆகும், 97 எதாலையும் டிவைட் ஆகாது, 99 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ மொத்த எத்தனை நம்பர்னு பாருங்க, 2 4 6 8 10. ஓகேவா? அப்ப 51க்கும் 100க்கு இடையில பகா எண்களின் எண்ணிக்கையும் கேட்டாங்கன்னா 10. எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு வரும்? 10. இங்க எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க, கூடுதல் தானே கேட்கிறான். அப்போ கூடுதல் என்ன பண்ணும்? கூட்டி ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10 10 கூட்டுங்க. இது 50 100 160 220 290 360 430 510 590 680. ஓகே, இப்ப இந்த ஒன்று இலக்கத்தை கூட்டலாம். 3 1 12 13 20 21 24 33 36 36 45 52. அப்ப 680 பிளஸ் 52 அப்ப எவ்வளவு வரும்? 732. அப்ப கூடுதல் எவ்வளவு கிடைக்கும்? 732. நெக்ஸ்ட், ஒரு எண்ணின் 85% 24 கூட்டப்படும் போது கிடைக்கும் விடையானது அதே எண். ஓகேவா? அப்ப 85% 24 கூட்டுறாங்க, கிடைக்கும் போது என்ன? அதே எண் என்னது? 100% தானே. அப்ப இந்த 24 எவ்வளவு வரும்? 15%. ஏன்னா 85% 15% கூட்டாதான் 100% கிடைக்கும். அப்ப இந்த 15% மதிப்பு எனக்கு எவ்வளவு? 15% மதிப்பு எனக்கு எவ்வளவு? 24. அப்ப கொஸ்டின் கேட்டாங்க, அந்த எண்ணில் 75%. அப்ப அந்த எண்ணில் 15% 24னா 75% எவ்வளவு வரும்? அப்ப இங்க பாருங்க என்ன இருக்கு? 5ஆல பெருக்கிட்டானா? அப்ப இது 5ஆல பெருக்குங்க. அப்ப 25ஆல பெருக்குனா 120. அப்ப அந்த எண்ணின் 75% எவ்வளவு வரும்? 120 வந்திருக்கும். கான்செப்ட் புரியுங்களா? 24 கூட்டினா அதே நம்பர் தான் கிடைக்குது. அப்ப 85% 15% கூட்டினாதான் அதே எண்ணு கிடைக்கும். 15% 24. அப்ப 75% எவ்வளவு வரும்? 120. நெக்ஸ்ட், குழுவில் சேராத ஜோடி எது? ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஜிபி எவ்வளவு வரும்? 7 16. அப்ப வித்தியாசம் 9. இங்க டி ஓ, டி எவ்வளவு? 20, ஓ எவ்வளவு? 15. அப்ப -5 குறையுது. அடுத்து ZU, அப்ப 26 21, இங்க -5 குறையுது. அடுத்து இங்க 2, இங்க எவ்வளவு? 23. ஓகே, பி 2ன்னு சொல்லாம 28 கூட சொல்லலாம். 28ல 23 5 குறைஞ்சிருக்கு. அப்ப எங்க வித்தியாசமா இருக்கு? இதான வித்தியாசம். அனைத்திலும் 5 குறையுது. இங்க முன்னாடி 9 கூடி இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு வேலையை ராகுல் 20 நாட்களில் செய்ய முடியும். அதே நேரத்தில் ரோஹன் அதே வேலையை 30 நாள் செய்ய முடியும். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கி 6 நாட்கள் முழு திறனுடனும் அடுத்த 6 நாட்களில் பாதி திறனுடனும் வேலை செய்தனர். பின்னர் தங்கள் முழு திறனுடன் வேலை செய்தால் மீதி வேலை எத்தனை நாள் முடிவடையும்? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ராகுல் எத்தனை நாள்? 20 நாள். ராகுல் எவ்வளோ? 20 நாள். ரோஹன் எவ்வளோ? 30 நாள். அப்ப பொதுவாக 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க. ராகுலும் ரோஹனும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்கன்னு பார்க்கலாம். எவ்வளவு நாள் செஞ்சு முடிப்பாங்க? அப்ப 2 எண்கள் கான்செப்டா, 2 கான்செப்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 2 எண் பெருக்கும். 30 × 20. அடுத்து 2மே கூட்டுவோம். கூட்டினால வரும் 50. இப்ப அடிக்கலாமா? 1 0க்கு 1 0, 4 5 4 5 20. அப்ப எவ்வளவு வரும்? 12. அப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 12 நாள்ல முடிச்சிருவாங்க. ஓகேவா? அப்ப இந்த 12 நாள்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? 6 நாட்கள் முழு திறனோட வேலை பார்க்கறாங்க. அப்ப 6 நாட்கள் முடிஞ்சு. ஓகேவா? அப்ப 12 நாள்ல 6 நாள் வேலை பார்த்துட்டாங்க. அப்ப ரிமைனிங் 6 நாள் முழு திறனோட வேலை பார்த்தா வேலை முடிஞ்சிடும். ஆனா என்ன பண்றாங்க? அடுத்த 6 நாள் வந்து பாத்தீங்கன்னா பாதி திறனோட தான் வேலை பார்க்கறாங்க. அப்ப பாதி திறனோட வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை வேலை முடிச்சிருப்பாங்க? 3 நாளுக்குரிய வேலையை தான் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா 6 நாட்கள் முழு திறனா 6 நாள் வரும். அப்ப பாதினா அரை தானே. அப்ப 6 × அரை எவ்வளவு வரும்? 3 நாட்கள் வேலையை தான் முடிச்சிருப்பாங்க. அப்ப இந்த மொத்தம் 12 நாள்ல ஃபர்ஸ்ட் 6 நாள் முழு திறனோட வேலை பார்த்தாங்க. அடுத்த 6 நாள் பாதி திறன் சொன்னாங்கன்னா 3 நாள் தான் வரும். அப்ப மொத்தம் எத்தனை நாள் ஆயிடுச்சு? 9 நாள் ஆயிடுச்சா? இப்ப ரிமைனிங் எத்தனை நாள் தான் இருக்கும்? 3 நாட்கள் அந்த 2 பேரும் முழு திறனோட வேலை பார்த்தாங்கன்னா வேலையை முடிச்சிருவாங்க. அப்ப ஆன்சர் அது. அப்ப ரிமைனிங் ஒர்க்க முழு திறனோட வேலை பார்த்தா எத்தனை வேலையை முடிப்பாங்க? 3 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இந்த क्वेश्चन பாருங்க.
இங்க என்ன சொல்றோம், ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஆங்கில அகரவரிசைப்படி அதற்கு உடனடி முந்தைய எழுத்து, ஒவ்வொரு மெய்யெழுத்தும் ஆங்கில அகரவரிசைப்படி அதற்கு உடனடி அடுத்த எழுத்தாக மாற்றப்பட்டால் அவ்வாறு உருவாக்கப்பட்ட எழுத்துக் குழுவில் அசல் வார்த்தையில் இருந்து எத்தனை எழுத்துக்கள் தோன்றும்? ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ண போறோம், அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மாத்திக்கிட்டு அசல்ல உள்ளது மாதிரி இங்க மாத்தினதுக்கு எந்த எழுத்து வருதோ அத்தனை எழுத்து எண்ணிக்கை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து என்னது, முன்னாடி எழுத்து. ஓகே, உயிரெழுத்து என்ன இருக்கு, ஓ. அப்போ ஓக்கு முன்னாடி எனக்கு என்ன வரும், எண்ணு. அடுத்து ஐ வந்து உயிரெழுத்து, அப்ப ஐக்கு முன்னாடி என்னது, ஹச். அடுத்தது உயிரெழுத்து இருக்கா, இல்ல. அப்ப ரிமைனிங் எழுத்துனா அது அடுத்த எழுத்து. அப்ப எஸ்னா டி, ஹச்னா ஐ, டபிள்யூனா எக்ஸ், என்னனா ஓ, ஜினா ஹச். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா இங்க உள்ளதுக்கும் இங்க உள்ளதுக்கும் எத்தனை எழுத்துக்கள் பொதுவா இருக்குன்னு பாருங்க. எத்தனை எழுத்து இருக்கு, அசல் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களும் இங்க வரணும். இப்ப ஹச் இங்க இருக்கா, ஹச் இருக்கு, இங்கேயும் ஹச் இருக்கு. ஓகேவா, இங்க ஐ இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு. அடுத்து இங்க என் இருக்கு, இங்கேயும் என் இருக்கு. அடுத்து இங்க ஓ இருக்கு, இங்கேயும் ஓ இருக்கு. ஓகேவா, அப்ப என்ன இருக்கு, அப்ப உருவாக்கப்பட்ட எழுத்துக்குழுவில் அசல் வார்த்தையில் உள்ள எத்தனை எழுத்துக்கள் தோன்றுது, அசல் வார்த்தையில் உள்ள எழுத்து எத்தனை தோன்றுது, 1 2 3 4 எழுத்துக்கள் தோன்றுது. அப்ப ஆன்சர் அது 4. நெக்ஸ்ட், இரண்டு எண்களின் மீ போக்கா கச்சிசியவ் மற்றும் மீ போமா எல்சியம் முறை 6 மற்றும் 1824 ஆகும். அவ்வெண்ணில் ஒரு எண் 96 எனில் மற்றொரு எண் என்ன? ஓகேவா, அப்ப இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்தது, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சியம் கச்சிசியம் பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமம். அப்ப இந்த இரண்டு எண்கள் ஒரு எண் எவ்வளவு, 96, இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது. எல்சியம் எவ்வளோ 1824, கச்சிசியம் எவ்வளோ 6. ஓகே, அப்படி அடிக்கலாமா, ஓராறு 6, 16 96. இப்ப என்ன பண்ணலாம், 4 டிவைட் பண்ணா 4 16, இங்க அடிச்சா 4 16, மீதி 2 22ல 5 20, மீதி 2 24ல 6. இப்ப 4 அடிச்சோம்னா 1 4 1 4 1 4, மீதி 1 இங்க 4. அப்ப இரண்டாவது எண் மற்றொரு எண்ணுக்கு எவ்வளவு வரும், 114. ஆன்சர் 114. நெக்ஸ்ட், எந்த இரண்டு வேறுபட்ட பகைகளில் மீ பெரும் பொது வகுத்தி கச்சிசியப் எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஓகேவா, வெவ்வேறான பகாயினாலும் சரி, பகாயினோட கச்சிசியப்னாலும் சரி. ஓகேவா, பகாயின் கூட கச்சிசியம் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும், 1ன்னு வரும். அவ்வளவுதான். ஆன்சர் அது 1. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப 2 7ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 2ம் பகாயின் தான், 7ம் பகாயின் தான். இதான் நம்பர் டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. ஓகேவா, எந்த நம்பரும் டிவைட் ஆகாது. ஓகேவா, அப்ப என்ன ஒரு கச்சிசியம் 1. இதே இது கச்சிசியம்னா 1, எல்சியம் என்ன வரும், அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும், அவ்வளவுதான். இறையெல்லாம் 14 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, எல்சியம் கேட்டா அந்த எண்களை பெருக்கணும், கச்சிசியம் கேட்டோம்னா 1 தான். நெக்ஸ்ட், பட்டை சுத்தி எத்தனை பேர், 7 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே, ஃபர்ஸ்ட் எண் என்பவர் எம்முக்கு இடதுபுறத்தில் மூன்றாவது. அப்ப எம் எங்க போறேன், அப்ப எம்முக்கு இடதுபுறம்னா இந்த சைடு தான். மூன்றாவதா 1 2 மூன்றாவது யாரு, எண்ணு. அப்ப எம்முக்கு இடதுபுறத்துல மூன்றாவது இடத்துல எண் இருக்காரு. அடுத்து எல் என்பவர் ஜிக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது. எல் என்பவர் ஜிக்கு இடதுபுறத்தில் சொன்னாங்க, இங்க எங்கேயும் போட முடியாது, பிக்ஸ் பண்ண முடியல. ஓகே, அடுத்து எம் என்பவர் இ மற்றும் எல்லுக்கு உடனடி அண்டையர், உடனடி அருகாமையாளர். ஓகேங்களா, அப்ப இ மற்றும் எல் வந்துச்சு, அப்ப எம் இங்க இருக்காரு, அப்ப எல் எந்த சைடு போலான்னு பாருங்க. ஓகே, இப்ப என்ன எல் எந்த சைடு போட்டேன்னா எல் என்பவர் என்ன பண்ணும், ஜிக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது. ஓகேவா, அப்ப ஜிக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது, இப்ப இங்கிட்ட வந்துடும். அப்ப ஜி இங்க போட முடியுமா, முடியாது. ஏன்னா எல்ல போட்டா இ போற மாதிரி இல்லை. அப்ப எல் இங்க போடுங்க. அப்ப எல்லு இ, அப்ப எல்லுக்கும் இக்கு இடையில எம், அப்ப ஜி எங்க போடுங்க, அப்ப ஜிக்கு இரண்டாவது இடதுபுறத்துல இரண்டாவது யாரு, எல்லு. ஓகேங்களா, இப்ப அடுத்தது டி என்பவர் எண்ணுக்கு உடனடி அண்டையர் அல்ல. அப்ப எண்ணுக்கு பக்கத்துல டி இல்லை, இங்க வந்து டி இல்ல. அப்ப எங்க டிய போடலாம், இங்க டிய போடுங்க. அப்ப இல்ல எந்த எழுத்து வராம இருக்கு, எஃப். அப்ப எஃப் இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்ப கொஸ்டின் கேட்டாங்க எஃபின் வலதுபுறம். அப்ப எஃபின் வலதுபுறம்னா இந்த சைடு. அப்ப எஃபின் வலதுபுறம் என்னும் போது எஃப் மற்றும் எல்லுக்கு இடையே, எஃப் மற்றும் எல்லு ஓகே இடையே எத்தனை பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. எஃப்க்கு எல்லுக்கு இடையே எத்தனை பேர், 2 பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
ரெஸ்ட் என்பது 4529 என்பதும் HERS என்பது 5279 என்றும் குறியிடப்பட்டுள்ளது. ஹச்சுக்கான குறியீடு என்ன? ஓகே, ஹச் எங்க இருக்கு? ஹச் இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப இங்க உள்ள எண்களை மட்டும்தான் பார்க்கணும். இந்த எண் ஒரு முறை தான் வரணும். ஓகே, இப்ப 5 2 இடத்துல வருது, 2 2 இடத்துல வருது, 7 இல்ல, 9 2 இடத்துல வருது. அப்ப ஹச் இங்க ஒரு இடத்துல தான் இருக்கு, 7 ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப ஹச்சுக்கான குறியீடு என்னது? 7. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். கூட்டு வட்டியில் வருடாந்திர கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகை 15 ஆண்டுகள் 2 மடங்கு ஆகுது. எவ்வளவு காலத்தில் அது 8 மடங்காக அதிகரிக்கும்? ஓகே, பாருங்க. 15 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என்ன கண்ணாது? 2 மடங்கா மாறுது. அப்ப 8 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் எனக்கு ஆகும் அப்படி மாதிரி கொஸ்டின். ஓகேவா? மேலும் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்கல, 8 ஆண்டுகளாக மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகே, அப்ப இந்த கூட்டு வட்டின்னு வந்தாலே இந்த மடங்கை வந்து அடுக்குல எழுதணும். அடிமானம் ஒரே மாதிரி உள்ள எண்களை அடுக்குல எழுதணும். அப்ப 2 எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 1. 8 எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 3. ஓகேங்களா? 2னா 2 அடுக்கு 1, 8னா 2 அடுக்கு 3. அப்ப இந்த அடுக்கு மட்டும் பாருங்க. அப்ப ஒரு பங்கு 15னா 3 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? அவ்வளவுதான். ஒரு பங்கு 15னா 3 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 3 பங்கு 45 ஆண்டுகள். அப்ப 8 மடங்காக மாற எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 45 ஆண்டுகள் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்னு கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ரயில்வே தேர்வுக்கு தேவையான உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வீடியோ பார்க்கட்டும், பயன்பெறட்டும். உங்களது விடைபெறுவது தமிழ் ஐஎஸ்மி கார்த்திக். நன்றி.